ராசிகள் மொத்தம் 12 ராசிகள் இருக்கின்றது. அதிலே மேஷ ராசி அப்படிங்கிற ராசி தான் முதல் ராசியானது. இந்த சித்திரை 1ஆம் தேதி தான் சூரிய பகவான் மேஷ ராசிக்கு பிரவேசம் செய்கின்றார். ஆகையினால்தான் அன்றைய காலத்திலிருந்து அந்த மேஷராசி என்பது முதல் ராசி. அந்த முதல் ராசியில் பிரவேசம் செய்கின்றதனால் அந்த சித்திரை மாதத்தை முதல் மாதமாக வணங்குகின்றார்கள். அந்த சித்திரை வருஷ பருப்பிலே நாம் இறைவனை வணங்குவதனால் நமக்கு வீடு வாசல்கள் மன சந்தோஷம் போன்ற அனைத்தையும் தரக்கூடியது. இதேதான் சபரிமலையிலே ஐயப்பன் கோவிலிலே சித்திரை விஷு என்று கொண்டாடுவார்கள். சித்திரை திருவிழா என்று நிறைய ஆலயங்களிலே நடைபெறும். அதேபோன்று நமது திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்திலையும் சித்திரை திருவிழாவானது நடைபெறும். திருவேற்காடு சிவ ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் ஆற்றுடல் உற்சவம் அப்படின்னு நடைபெறும். ஆற்றங்கரையில் சுவாமி இறங்கக்கூடியது. அதிலே 7 ஊர் சுவாமி அந்த 7 ஊர் சுவாமிக்கும் இந்த வேதபுரீஸ்வரர் போய் காட்சி தந்து ஆற்றுடல் உற்சவம் என்று நடைபெறும். சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்திரை பிறந்தாலும் வழி பிறக்கும். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதம். சித்திரை மாதத்தில் தான் கத்திரி அப்படின்ட்டு ஒன்று வரும். அப்போ சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்காராம். அது அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து வைகாசி மாதத்தில் தான் அந்த கத்திரி அப்படிங்கிறது முடியும். அதனால் அவ்வளோ விசேஷமானது இந்த சித்திரை மாதம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவருக்கும் இறைவா போற்றி. கரஸ்புரித மோதகம் கனகசைலச்ச மோதகம் கடஸ்புட மதோதகம் கடின விக்ன விச்சேதகம் சமஸ்தபலதாயகம் சகல தேவதாநாயகம் நமாமி கணநாயகம் நபகவித்வசந்தாயகம். நமது யூடியூப் சேனலில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதமானது துவங்கப்படுகின்றன. நாம் அனைவரும் நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து சித்திரை மாதத்தை தான் முதல் மாதமாக வணங்கி வருகின்றார்கள். சித்திரை வருடப்பிறப்பு என்று சொல்லி ஜனவரி மாதத்திலே ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியை எப்படி ஆங்கிலத்திலே வழிபடுகின்றார்களோ அதே போன்று நமது தமிழ் மாதத்தில் சித்திரை மாதத்தை தான் வழிபட்டு வருகின்றார்கள் நமது முன்னோர்களிலிருந்து. என்ன காரணம் என்றால், ராசிகள் மொத்தம் 12 ராசிகள் இருக்கின்றது. அதிலே மேஷ ராசி அப்படிங்கிற ராசி தான் முதல் ராசியானது. இந்த சித்திரை 1ஆம் தேதி தான் சூரிய பகவான் மேஷராசிக்கு பிரவேசம் செய்கின்றார். ஆகையினால்தான் அன்றைய காலத்திலிருந்து அந்த மேஷராசி என்பது முதல் ராசி. அந்த முதல் ராசியில் பிரவேசம் செய்கின்றதனால் அந்த சித்திரை மாதத்தை முதல் மாதமாக வணங்குகின்றார்கள். அந்த சித்திரை வருஷ பருப்பிலே நாம் இறைவனை வணங்குவதனால் நமக்கு வீடு வாசல்கள் மன சந்தோஷம் போன்ற அனைத்தையும் தரக்கூடியது. இதேதான் சபரிமலையிலே ஐயப்பன் கோவிலிலே சித்திரை விஷு என்று கொண்டாடுவார்கள். அது 5 நாட்கள் அங்கு வெகு விமர்சையாக கொண்டாடுவார்கள். அதுபோன்று நாம் நிறைய ஆலயங்கள்லாம் இந்து மதத்தில் இந்த சித்திரை வருஷப்பிறப்பை சித்திரை 1 மேஷ மாதம் என்று சொல்லக்கூடியதை அந்த சித்ரா பௌர்ணமி என்று வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது. நிறையா கோயில்களில் பார்த்தா அந்த சித்திரை மாதத்துலேயும் திருவிழாவானது நடைபெறும். கொடியேற்றி உற்சவமானது நடைபெறும். மதுரையிலே சித்திரை திருவிழா அப்படின்னு நடைபெறும். அதுபோன்று இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து விசேஷங்களும் சித்திரை அமாவாசை, மாசி மாதத்திலே மாசி மயான கொள்ளை என்று விடுவார்கள். அதே போன்று இந்த சித்திரை மாதத்திலேயும் சித்திரை மயான கொள்ளை என்று சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று கொண்டாடுவார்கள் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திலாம். அதுபோன்று இந்த சித்திரை மாதம் வருவதுதான் நாம் அனைவருக்கும் சித்திரை வருஷப்பருப்பு, தமிழ் வருடப்பருப்பு என்று சொல்லக்கூடியது. ஆகையினால் சித்திரை மாதத்திலே 1ஆம் தேதி நாம் அந்த வருஷப்பருப்பை கொண்டாடுவதனால் இறைவன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. சில பேர் தை மாதம் என்றால் சொல்வார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று.
தை மாதம் என்பது மகர மாதம் என்று சொல்லக்கூடியது. இந்த ராசியிலே முதல் மாதம் முதல் ராசி வரக்கூடியது சித்திரை மாதம்தான். ஆகையினால் அந்த சித்திரை வருட பிறப்பை அனைவரும் கொண்டாடி இறைவன் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று இந்த சித்திரை மாதத்திலே பார்க்கின்றோம் அப்படின்னாக்க, இந்த சித்திரை திருவிழா என்று நிறைய ஆலயங்களிலே நடைபெறும். அதே போன்று நமது திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயத்திலையும் சித்திரை திருவிழாவானது நடைபெறும். திருவேற்காடு சிவ ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் ஆற்றுடல் உற்சவம் அப்படின்னு நடைபெறும். ஆற்றங்கரையில் சுவாமி இறங்கக்கூடியது. அந்த காலத்தில் வந்து பார்த்தா 7 ஊர் சுவாமி அந்த ஆற்றங்கரைக்கு வருமா. இங்கே பாலிய நதி அப்படின்னு வடக்கிலிருந்து தெற்க போகக்கூடிய நதியானது இருக்கின்றது. அதிலே வந்து 7 ஊர் சுவாமி வந்து அந்த 7 ஊர் சுவாமிக்கும் இந்த வேதபுரீஸ்வரர் போய் காட்சி தந்து ஆற்றுடல் உற்சவம் என்று நடைபெறும். இந்த சித்திரை மாதத்திலே நம்ம மதுரை சைடு அனைத்து கோயில்களிலும் வந்து சித்திரை திருவிழாவினே நடைபெறும். இந்த சித்திரை மாதத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது. அவ்வளோது விசேஷமானது அந்த சித்திரை மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போன்று பார்த்தோம் அப்படின்னாக்க, பொதுவாக ஆலய வழிபாடு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று அபய பிராட்டி கூறியிருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த கோயில் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நமது முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னாக்க, ஒரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு வைத்திருக்கின்றார்கள். இந்த பங்குனி மாதம் அப்படின்னா பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரத்தில் நிறையா கோயில்களில் பிரம்மோற்சவம், நம்ம மயிலாப்பூர் இது போன்று ஒரு பல ஆலயங்கள்லாம் வந்து பிரம்மோற்சவம் நடைபெற்று அந்த பங்குனி உத்திரத்தன்று திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும். அடுத்தது இந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திர நட்சத்திரம், சித்திர மாதம், பௌர்ணமி திதி, இது மூன்றும் சேரக்கூடியது சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது. இந்த சித்ரா பௌர்ணமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த முனீஸ்வரன் ஆலயம் இதெல்லாமே வந்து வழிபடுவாங்க. முனீஸ்வரன் ஆலயத்தில் வந்து பொங்கல் வைக்கிறது, அந்த சுவாமி புறப்பாடு செய்கிறது, இந்த மாதிரி முனீஸ்வரனை வழிபடுவாங்க. இந்த சித்திரை மாதத்தில் நம்ம வழிபடுறோம் அப்படின்னாக்க, முதல் மாதத்தில் அதாவது வந்து இந்த இறைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விநாயகப் பெருமானுக்கு வந்து அருகம்பில் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சுவாமிக்கு ஒரு புஷ்பம் பிடிக்கும். இப்போ சிவபெருமான் அப்படின்னா வில்வம் தான் சாத்துவாங்க. அம்பாள் அப்படின்னாக்க வாசனை உள்ள புஷ்பங்கள், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இது போன்ற ஒரு வாசனை உள்ள புஷ்பங்கள் பிடிக்கும். முருகப்பெருமான் அப்படின்னா அரளிப்பூ, செவ்வரளி, விருட்சிப்பூ இதெல்லாம் வந்து சிகப்பு கலர் சம்மந்தப்பட்ட புஷ்பம்லாம் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு புஷ்பம். பெருமாள் அப்படின்னா துளசி சாற்றுவார். ஒரு சுவாமிக்கு ஒரு புஷ்பம். ஆனால் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்பில் தான் பிடிச்சிருக்கும். எதுக்காக விநாயகருக்கு அருகம்பில் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் வந்து முதல் தோன்றினது என்ன அப்படின்னா புல்லு தான். அதுதான் சிவபுராணத்தில் சொல்லியிருப்பார். புல்லாகி பூடாகி புழுவாகின்னு பாடியிருப்பார். அந்த புல்லு தான் இந்த உலகத்தில் முதல் தோன்றினதான். இந்த உலகத்தில் முதல் கடவுள் யார் அப்படின்னா விநாயகப் பெருமான். அந்த முதல் கடவுளுக்கு முதல் புஷ்பத்தை சாத்துறோம். அதுக்காக தான் விநாயகருக்கு அருகம்பில் சாத்துறது. அது மாதிரி இந்த முதல் மாதத்தை, இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் மாதத்தில், அந்த சித்திரை மாதத்தில் நம்ம இறைவனை வழிபடுகின்றோம் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே நம்ம வந்து முதல் மேலே இருப்போமா. ஆகையினால்தான் அந்த சித்திரை மாதத்தில் அவ்வளோது ஒரு அந்த 18ஆம் படி கருப்பர், இந்த வழிபாடு இது எல்லாமே வந்து இந்த சித்திரை மாதத்தில் தான் செய்வாங்க. இந்த சித்திரை மாதத்தில் செஞ்சால் அவ்வளோ விசேஷமானது. ஆகையினால்தான் சித்திரை பிறந்தால் வழி பிறக்கும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்திரை பிறந்தாலும் வழி பிறக்கும். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் ரொம்ப உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதம். சித்திரை மாதத்தில் தான் வந்து கத்திரி அப்படின்ட்டு ஒன்று வரும். அப்போ வந்து சூரியன் ரொம்ப உச்சத்தில் இருக்காராம். அது வந்து அந்த சூரிய பகவான் இருக்கக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து வைகாசி மாதத்தில் தான் அந்த கத்திரி அப்படிங்கிறது முடியும். அதனால் வந்து அவ்வளோ விசேஷமானது இந்த சித்திரை மாதம். சித்திரை திருவிழா, சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நன்னாளில் அமாவாசை, சித்திரை அமாவாசை, இதெல்லாம் நாம் இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. இப்போ இந்த சித்திரை மாதத்தில் நம்ம பார்க்கின்றோம் அப்படின்னா, இப்போ சூரிய பகவானுக்கு ரொம்ப ஒரு உகந்த மாதம். சூரிய பகவான் மேஷராசிக்கு வருவதனால்தான் இந்த சித்திரை மாதத்தை ஒரு தனி சிறப்பாக முதல் மாதமாக தமிழிலே வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பாக நாம் கூறுகின்றோம். இப்போ இந்த சூரிய பகவானை நாம் வழிபடணும் அப்படின்னாக்க, இங்கே சென்னையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க குலப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து சூரிய பகவானுக்கு தனி சன்னதி, இங்கே சென்னையில் நவகிரக ஸ்தலம் அப்படிங்கிற இடத்துல வந்து குலப்பாக்கத்தில் சூரிய பகவானை வழிபடலாம். கும்பகோணத்து சைடில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்க ஞாயிறு, அதாவது வந்து சூரிய நாராயணர் கோயில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்துல சூரிய பகவானை வழிபடலாம். அதே போன்று நம்ம இங்கே சென்னையிலே வந்து இந்த சோழவரம் பக்கத்தில் ஞாயிறு அப்படின்னு ஒரு இடம் இருக்கின்றது. அங்கேயும் சூரிய பகவானுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயங்கள்லாம் சென்று அந்த சூரிய பகவானை வழிபட்டால் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்.
அதாவது இந்த சூரிய பகவான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் வந்து பித்ருகாரகன் அப்படின்னு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. ஒருவருக்கு வந்து அப்பா ரொம்ப முக்கியமானது. ஒரு அப்பா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு வழிகாட்டியாக எல்லாத்தையும் நமக்கு கொண்டு போவார். அவர் இல்லை அப்படின்னாக்க ரொம்ப அவங்க வந்து கஷ்டப்பட்டு அப்பா இல்லாத பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தான் அப்படிம்பாங்க. அது மாதிரி வந்து நமக்கு அப்பா வேணும் அப்படின்னாக்கா அந்த சூரிய பகவான் நம்ம ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் நம்ம அப்பா நம்ம கூட இருக்க முடியும். அவர் நீச்சம் அடைஞ்சார், பகையாக இருந்தார் அப்படின்னாக்க அப்பா இருந்தும் நம்ம கூட இருக்க மாட்டார். அதனால் வந்து இந்த அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னா இந்த சூரிய பகவான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். இந்த சித்திர மாதத்தில் நீங்கள் வந்து இந்த சூரிய பகவானை வணங்குவது ஒரு தனி சிறப்பு. அது சென்னையில் நம்ம வணங்கணும், இங்கேருந்து நம்மளால் வந்து கும்பகோணத்துக்கு போக முடியாது சூரிய நாராயணர் கோயிலுக்கு. சூரிய நாராயணர் கோயில் அப்படின்னா கும்பகோணத்தில் மெயினாக பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த நவகிரக ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம் அது. அங்கே போக முடியல அப்படின்னாக்கா நம்ம சென்னையில் நவகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குலப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து சூரிய பகவானுக்கு தனி ஆலயம் இருக்கின்றது. அங்கே ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சோழவரம் பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெட் ஹில்ஸ் கிட்ட வந்து ஞாயிறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கேயும் சூரிய பகவானுக்கு உரிய ஊர் தான் அதுவும். அங்கேயும் நம்ம வந்து சூரிய பகவானை வழிபடலாம். சூரிய பகவானை வழிபட்டு அனைவரும் வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.